பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 15வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய தேசத்தின் 78வது சுதந்திர தினத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் தேசத்தை மகா கிருபையினால நீர் வேலையடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற தயவுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே, ஆவியானவரே இறங்குவீராக, இறங்குவீராக. அப்படி கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா பிதாவே. அவங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே, இறங்குவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா தகப்பனே. ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் தொடுங்க. ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர் என்று கர்த்தாவை சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நாங்கள் வாழத்தக்கதான கிருபை தருவீராக. அப்பொழுது உம்முடைய பரிசுத்த கரத்தின் பாதுகாப்பு எங்களுக்கு உண்டு. ஆமீன் தகப்பனே. எங்கள் தேசத்தின் எல்லை எங்கும் வேலி அடைத்தருளும். ஒவ்வொரு இராணுவ வீரரையும் கர்த்தாவை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அம்மீன் தகப்பனே, இப்படி கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்க தேசத்தின் இயற்கை வளங்களை ஆசீர்வதித்தலும் தகப்பனே, நீர் நிலைகளை ஆசீர்வதிங்க ஐயா. அப்பா பிதாவை, ஒவ்வொரு விவசாயம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா ராஜா. அப்படி கிருபையுள்ள கருத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் என் தகப்பனே. வருகிற நாட்களில் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும், துன்மார்களுடைய கண்ணுக்கும், ஆலோசனைக்கும், பொல்லாத யோசனைக்கும் முற்றிலும் எங்கள் தேசத்தின் ஜனங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை நீங்கள் கொடுங்கப்பா தகப்பனே. இறங்குவீராக. சுய புத்தியில் ஜீவிக்காத படிக்க ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டுமே. ஆமீன் தகப்பனே. நீர் ஆலோசனை கர்த்தர் அல்லவா. ஹல்லேலூயா ராஜா. சகலத்தையும் நேர்த்தியா அதினதின் காலத்தில் செய்து முடிக்கிற தேவன். ஆமீன் தகப்பனே. எங்கள் தேசம் அப்பா ஒருபோதும் பயப்படாத படிக்க, அஞ்சாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, மகிமை செலுத்தினோம், நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே. தேசமே மகிழ்ந்து கூறத்தக்கதான கிருபை தருவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும் என் தகப்பனே. கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நல்ல ஆலோசனைகள், நல்ல திட்டங்களை ஆட்சியாளருக்கு நீங்க கொடுங்கப்பா தகப்பனே. வரி பணத்தை வீணாக்காத படிக்கு ஆண்டவரே, நல்ல ஆலோசனைகள் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த விதமான வன்முறைகள் இராதபடி காத்துக்கொள்ளுங்க. மணிப்பூரை ஆசீர்வதிங்க. வயநாட்டை ஆண்டவரே, ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க அப்பா. உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.